பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். பாம் சண்டே என்று அழைக்கப்படுகிற குருத்தோலை ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 385 ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடலின் 385. தயால இயேசுவே தேவரீர் மாண்பாய் பவனி போகிறீர், வெள்ளோலை தூவி கூட்டத்தார் ஓசன்னா ஆர்ப்பரிக்கிறார். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மீண்டுமாக எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு குருத்தோலை ஞாயிறை காணவும், பவனியாக உம்மை கர்த்தாவே ஊர்வலத்திலே நாங்கள் கலந்து கொள்ளவும், ஓசன்னா கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று உம்மை ஆர்ப்பரித்து உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொள்ள எங்களை ஒன்றிணைத்திருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பவனியிலே நாங்களும் இணைந்து நீர் எப்படி தாழ்மையை வெளிப்படுத்தும்படியாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் நீர் ஏறி கர்த்தாவே அந்த எருசலேம் நகரத்திலே உலா வந்தபோது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று உம்மை ஆர்ப்பரித்து மகிமையாய் சந்தோஷத்தை வெளிப்படுத்த கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட விசுவாச நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில நாங்கள் அனைவரும் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளினுடைய விசேஷித்த செய்தியை எங்களோடு கொண்டு வரப்போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக குருத்தோலை ஞாயிற்றினுடைய செய்தியை நாங்கள் கேட்கின்ற போது கர்த்தாவே, உண்மையாகவே அந்த செய்தி எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட ஆவியானவராய் நீர் அவரை மறைத்து இந்த இடத்துல நீர் மாத்திரமே இடைபடும்படியா செபிக்கிறோம். இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் வந்தோம் சென்றோம் என்றில்லாமல் இந்த ஆராதனை முடிந்த பிறகு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும்படியான ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டாக
தேவ பிரசன்னத்தையும் ஆவியானுடைய அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தருளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 22ஆம் சங்கீதம் 22 முதல் 31 வரையுள்ள சங்கீத வார்த்தைகளை நாம் பொருள் உணர்ந்தவர்களாக முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 22ஆம் சங்கீதம் 22 முதல் 31 வரை. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரை நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரை நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றைக்கும் வாழும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்நிதி எனப்படும். ஆண்டவர் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடி ஆமீன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீர்த்தனை 125 நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனை எண் 125. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கே உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. சாலேம் நகர் சின்ன பாலன் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலன் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. சின்ன மறை மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மறை மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் வந்து அரசாடுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா அவரேயாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி பாதமுத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே,
தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய 6வது ஞாயிறாகிய குருத்தோலை ஞாயிற்று தினத்துக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் அனைவரும் மாறி மாறி பாடுவோம். குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். ஏன் கடவுளே என் கடவுளே என்னை கைவேட்டே, என் வார்த்தைகளை கேளாமலோ ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என்னை விட்டு தூரமாகாதேயோ, ஆபத்து கெட்டிருக்கிறது சகாயருமில்லை. கர்த்தாவே எனக்கு தூரமாகாதேயோ, என் பலமே எனக்கு சகாயம் பண்ணு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்கள் இருக்கிறபடியே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியற்றலாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்தறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனை போல பராபரனே பாவிகளாக எங்களுக்கு இறங்கிலும் என்று சொல்லி 48வது ஞானப்பாட்டின் மூலம் கெஞ்சி கேட்போம். வாருங்கள். பராபர் நம்மிடம் மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 60வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போ. வாருங்கள்.
யாரை நான் புகழுவேன்? யாரை நான் அறிகிறேன்? என் கதையும் பங்கும் யார்? நான் பாராட்டும் மேன்மையா? தேவ ஆட்டுக்காட்டுதான், தேவ ஆட்டுக்குட்டிதான். யானோடேகம் காண்பாரா? யாரே தேட நம்பிக்காய்? கூற்றாதாய் சுமந்தோர் யார்? தேவனே சந்தந்தனார். தேவ ஆட்டுக்குட்டிதான், தேவ ஆட்டுக்குட்டிதான். என் பேரான பலம் யார்? ஆத்துமாவின் சாரம் யார்? யாரால் பாவின் நீதிமான்? யாரால் தேவம் பிரேமையார்? தேவ ஆட்டுக்குட்டியார், தேவ ஆட்டுக்குட்டியார். ஆஸ்தியில் சகாயர் யார்? சாவில் சாவுயேறார். ஏழாய் தூரர் கூட்டத்தார் சேர்ப்பதார் நாசாயையோ. தேவ ஆட்டுக்குட்டிதான், தேவ ஆட்டுக்குட்டிதான். இயேசுதானே ஞானமே, அவரே சங்கீதமே. நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள். தேவ ஆட்டுக்குட்டிதான், தேவ ஆட்டுக்குட்டிதான். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள நித்திய பாராபரனே, உம்முடைய குமாரங்கள் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து காட்டிய மாபெரும் தாழ்மை எல்லாம் மனிதன் பின்பற்றும்படி அவர் எங்களை உன்னுடலை எடுத்துக் கொள்ளவும் சிலுவையில் மரணமடையும் அவரை அனுப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அவர் காட்டிய பொறுமையை நாங்கள் பின்பற்றி நடக்கவும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாகவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்று தரசாலைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. குருத்தோலை ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்க நாம் கவனத்தோடு கேட்போம். சகரியா 9 மற்றும் 10 வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும்
கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்பிராயிமின் இன்று ரதங்களையும் எருசலேமின் இன்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். மகிமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், நல்லமுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். அந்தப்படியே இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற நிருப பகுதி, அது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள வேத பகுதியை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமீபமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனு ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். வல்லமையையோ ஐஸ்வர்யத்தையோ ஞானத்தையோ பலத்தையோ கனத்தையோ மகிமையோ துதியையோ பெறுவதற்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஏற்றவர். கர்த்தாவே வெற்றியை தந்தருளோ, ராஜா எங்களுக்கு மறுமொழி அருள்வாராக. அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசி கவனமாக கேட்போம். அது யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலிருந்து 24ஆவது வசனம் முடிய. யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 12ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம் துவங்கி. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தையே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகள் அவருடைய சீடர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததை நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்போது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்த சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதனாகிய ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அளித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்போது இயேசு அவளை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்றார்.
பிராவனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான கமானாகும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கே பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை வலது பெற்றிருக்கிறார். அவரத்தில் ஜீவனோரை மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சம் நித்திய ஜீவனம் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் உங்களை வாழ்க்கையிலே செய்து பாராட்ட நன்மையான ஈவுகளுக்காக, இந்த வாரத்திலே காணக்கூடிய பிறந்த நாட்களுக்காக, திருமண நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள். 130 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். நான் தேவரீரை கர்த்தரை துதிப்பேன், அடியேன் எல்லோரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன். ஜெப நிலையிலிருந்து 130 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். நான் தேவரீராய் கர்த்தாரை துதிப்பேனே, எல்லோரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன். ஆயத்த பாக்கியங்களும் உம்மால் தான் வருமே, உண்டான எந்த நன்மைக்கும் ஊற்றானவரே. உண்டான நன்மையாவையும் நீர் தந்தீர் கர்த்தாரே, உம்மால் ஒழிய எதுவும் உண்டாகக்கூடாதே. ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாயிருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமத்தகப்பனே, இம்மட்டுமாய் எங்களுக்கு உறுதுணையாக பாதுகாவலராக இருந்து வழி நடத்தினவரே, காலங்கள் தோறும் உமது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கடந்த நாட்களில் நீ செய்து பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே விசேஷமாக இந்த வாரத்திலே தனது பிறந்த நாட்டிலே காணக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அருமையான சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, வயதான மக்களுக்காக ஆண்டவராக உமதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். விசேஷமாக பிரார்த்தனா சாமுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வரக்கூடிய 30ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணும்போது ஆண்டவராக நீதாமே நிறைவான ஆசுவாத்தியம், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், குடும்ப வாழ்க்கையிலே நிறைவுகளையும், எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை காண்பதற்கு உதவி செய்யுமாறு கேட்கின்றோம். உடன் பிறந்தக்கூடிய சகோதர சகோதரிக்கு முன்பாக உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வையும். சரீரத்தில் ஜீவன் சுகம்பலத்தை தந்தலும், அருமையான பிள்ளைகளின் ஆசுவத்தலும், எல்லாவற்றுக்கும் மேலாக டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும். ஜெமிமாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய அருமையான பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே விசேஷமாக எங்களுடைய அருமையான பிள்ளைகள் தேர்வு எழுதின தேர்வுகளை உமது கருத்தில் ஒப்படுகிறோம். தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக உமது கரம் அவளோட கூட இருக்கட்டும். வெற்றிகரமாக தங்களுடைய படிப்புகளை முடிப்பதற்கு உமது கிருபை தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருத்தருடைய கண்களிலே தயவுதாட்சம் கிடைக்க செய்து ஆண்டவராக நீதாமே அந்த அருமையான பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டுமா கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே உமது கிருபை உமது ஆலோசனை வழி நடத்தலும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். சிறுவேலனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான மகளை நீ பாதுகாத்தலும். பாப் லாசருஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரி நீ உதவி செய்தலும். திருவாளர் தன்ராஜுக்காக, நவநீதா அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குடும்பத்தை நீ பாதுகாத்தலும். டேனியல் தங்க பிரகாசத்துக்காக, நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வயதான நாட்களிலே கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தையும் தர வேண்டுமா கேட்கிறோம். டாக்டர் கனகராஜுக்காக, ஜெயன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபையும் அது ஆலோசனை அவளோடு கூட நிறைவாய் தங்கி இருக்க வேண்டுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ராஜகுமாரி விமலநாதனுக்காக, வின்சென்ட் பிரபாகருக்காக, மங்களம் வில்லியம்ஸுக்காக,
பத்மனி பீட்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஜோன் சில்வியா பிரேம லூதசாமிக்காக, ரோஸ்லின் டாரத்திக்காக வேண்டிக் கொள்கிறோம். சாம் ஐயா சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஜூலி செல்வத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆலோசனை அவர்களோடு கூட நிலைவாய் தங்கியிருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே உமது கிருபையும் உமது ஆலோசனை வழி நடத்துவதும் எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு நிறைவாய் தந்து ஆண்டவராக நீதாமே இந்த நாளுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு கூட நிலையாய் தங்கியிருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வாரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆதாரமாகவும் 381 ஞானப்பாடலின் சில கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 381. வாசல்களே உங்கள் தலை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார், பெரிய தேவ மைந்தனார் ஆலோசனை கர்த்தா. வாசல்களே உங்கள் தலை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார், பெரிய தேவ மைந்தனார் ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ளவர் அவர் யுத்தத்திலே, பராக்கிரமமும் உள்ளவர் அவர் கர்த்தராமே, இக்கட்டை நீக்குவார், நாமாயும் ரட்சிப்பார், துதியுங்கள் தேவனே, நீரே பலத்தமிழரே. வாசல்களே உங்கள் தலை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், அவர் சேனைகளே கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜாவுமானவர். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதியை மீண்டும் ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தறிய வாசி கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 24வது வசனம் முடிய. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசனா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியை பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீடர்கள் துவக்கத்திலே அறியவில்லை.
இயேசு மகிமை அடைந்த பின்பு அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததை நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்போது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மெத்த சுத்த நானே சுத்தாவே கொண்டென்னையே, மெத்த சுத்த நானே சுத்தாவே கொண்டென்னையே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே. சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே. நல்லாவி ஊற்றும் தேவா, நகனி நான் தரணி தாம் தோதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவேந்தீரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவேந்தீரே. இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின்னாவியே. இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின்னாவியே. நல்லாவி ஊற்றும் தேவா, நகனி நான் தரணி தாம் தோதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிகள் எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சத்துக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்த அமைக்க வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, குருத்தோலை ஞாயிறு இதை குறித்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான பெயர்கள் அதுக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்லி, இன்னைக்கு விடுதலை பேரணி பேரணி அப்படின்னு சொன்னா, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலா எல்லா பிள்ளைங்களும் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு எடுத்துக்கிட்டு ஒரு பேனர் பிடிச்சிக்கிட்டு எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வர பிள்ளைங்களுக்கு மாலை மரியாதைலாம் பண்ணி ஆரத்தி எடுத்து அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து ஜூன் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு இப்போயே அட்மிஷனை போட்டு ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊர்வலம் இது பேரணி, பெரிய ஊர்வலம் என்று சொல்லி இதற்கு நம்ம பெயர் சொல்லுகின்றோம். இது விடுதலை பேரணி. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது,
சீயோன் குமாரத்தே மிகவும் களிகூறு, இஸ்ரவேல் குமாரத்தே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இதனுடைய அடிப்படையில தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இந்த ஊர்வலம் நடைபெறுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை குறிக்கக்கூடிய ஒரு வெற்றி பவனி. இதுல யார் யார் கலந்து கொண்டார்கள், என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்ப அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்துதுனாக்கா அது அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள், தொண்டர்கள் இருப்பார்கள், மாவட்டம் இருக்கும், ஒன்றியம் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பவனியில யார் கலந்து கொண்டார்கள்? கலிலேய மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், இயேசுவினால் குணமாக்கப்பட்டவர்கள், பாவிகள், ஆயக்காரர்கள், கிராமத்துப்புற ஜனங்கள், இப்படி ஒரு பெருங்கூட்டமாக இந்த கூட்டத்து மக்கள் போயிருக்கணும். எப்போது இந்த பேரணியில போகும்போது பின்னாடியே வஜ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு வேன் வரும். கலகம் வந்துச்சுன்னா கண்ணீர் புகை குண்டு வீசவும் தடியடி நடத்தவும் வரும். ஆனா இது ஒரு அமைதி பேரணி, பீஸ்ஃபுல் ப்ரொசஷன், ஒரு அமைதலாய் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு பேரணி. அமைதி என்று சொன்னா சமாதான பேரணி. அதனாலதான் இந்த ஊரெல்லாம் போகும்போது இந்த கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கொடி பிடிக்கிற அந்த கொம்பு இருக்க ஒரு ஆள் அடிக்கிற தடி மாதிரி இருக்கும். தடியே தான். சண்டன் வந்துட்டுனா அந்த கொடியை கட்டிட்டு அதுல அடிக்க வேண்டியது. ஆனா இப்படி எல்லாம் கிடையாதுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்தா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். இது ஒரு சமாதானமும் மகிமையும் கொண்ட ஒரு பேரணி. இந்த சமாதான சின்னம் தான் இந்த கழுதை. ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரம் 10-11 வசனங்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதேயாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணங்கள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கேளிக்கை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களுடைய இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். ஆகவே ஒரு சமாதான சின்னம் என்று சொல்லும்போது நம்ம வெள்ளை கொடி காட்டுவாங்க இல்லையா, நாங்கள் சமாதானத்துக்கு வரோம், சண்டை போட வரல. அதை போல கழுதை என்பது ஒரு சமாதானத்தினுடைய சின்னம். சமாதானத்தினுடைய சின்னம் இன்னொன்று உபயோகப்படுத்துகிறார்கள். என்ன? குருத்தோலை. நியாயாதிபதி புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். அவன் எப்பிராயிம் மலை தேசமாகிய ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்சத்தின் கீழே குடியிருந்தால் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்தில் நியாய விசாரணைக்கு போவார்கள். பேரீச்ச மரம் ஆங்கில வேத புத்தகத்தில் பாம் ட்ரீ என்று சொல்லி போட்டிருக்கும். ஆகவே குருத்தோலை என்பது ஒரு சமாதான சின்னம். இதைதான் வெளிப்படுத்துற விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் அதை தான் நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆகவே சமாதானத்துடைய சின்னம் கழுத, சமாதானத்தினுடைய ஆயுதம்
குருத்தோலை. இந்த ரெண்டத்தையும் தான் வைத்துக்கொண்டு ஒரு அமைதி பேரணி, நாங்க சண்டை போட வரல, நாங்க அமைதலாக ஒரு விடுதலை பேரணி நடத்துகின்றோம். மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, இது ஒரு சுத்திகரிப்பின் பேரணி, ஆலய சுத்திகரிப்பு. இது முடிஞ்ச பிறகு உடனே ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காக போவா. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க சமயம் வியாபாரமாக்கப்படுகிறது. ஆலயத்தில் விற்கப்பட்ட பொருள் என்ன? இன்னைக்கு எந்த ஆலயமா இருந்தாலும் சரி, அது இந்து சமய ஆலயமா இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய சமயமான ஆலயமா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவ சமயமான ஆலயமா இருந்தாலும் சரி, ஏன் ஹோலி லேண்ட்லயே வெளியில எல்லாம் கடை போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே சமயம் இங்க வியாபாரமாக்கப்படுகிறது. ஹோலி லேண்ட்ல போய் இது ஜீசஸ் சிலுவை மரத்துல அடிச்சாங்களே, அந்த மரத்துண்டுல செய்யப்பட்ட சிலுவை அப்படின்னு 2000 வருஷமா அந்த சிலுவை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கானாக்கா, அந்த சிலுவை நான் வளர்ந்துகிட்டே இருக்கா? அதையும் வாங்கிட்டு வராங்க. ஆலயத்தில் விற்கப்பட்ட பொருட்கள் பஸ்கா பண்டிகைக்காக புறா குஞ்சுகளும் புறாக்களும் ஆடுகளும் மாடுகளும் விற்கப்படுகிறது. காசு கடைக்காரர்கள் அங்க இருக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச். இது இப்போ நம்மளுடைய ஹார்வெஸ்ட் எல்லாம் பார்த்தோம் சொன்னா, 100 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கி 100 ரூபாய் டோக்கனுக்கு சமமான பொருட்களை போய் வாங்கி, ஒரு சாதாரண பேப்பர் 10 ரூபாய் அப்படின்னு சொன்னா 10 ரூபாய் நோட்டை கொடுத்து ஒரு சாதாரண ஒரு துண்டு பேப்பர் வாங்குறோமே, அத போல ரோம ராஜ்யம் அடித்த அந்த நாணயத்தை, ராயல் சீசருடைய சொரூபம் வைக்கப்பட்டுக்கூடிய அந்த ஆலயத்துடைய காணிக்கை பையில போடக்கூடாது. அப்ப என்ன நான் போடணும்னா, நீ எவ்வளவு போட போற அதை அங்க கொடு. அவங்க அதுக்கு ஏத்த ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு துண்டு, அதை நீங்க போடு. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஆகவேதான் காசு கடைக்காரர்களையும் அந்த காசுகளெல்லாம் தட்டி விட்டு புறா விற்கிறவங்களுடைய புறாக்களை திறந்து விட்டு ஒரு சுத்திகரிப்பினுடைய பேரணியை இயேசு கிறிஸ்து நிறைவு செய்கின்றார். இப்போ இயேசு இதை செய்யறதுக்கான காரணம் என்ன? அந்த கடையை குத்தகை எடுத்தவன் யாருன்னு சொன்னா அண்ணா காய்பா. அது எங்க நடந்ததுன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம், யூத ஆண்கள் யூத பெண்கள், அடுத்ததா இருக்கக்கூடிய பிற இனத்து மக்கள் வழிபடுவதற்காக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவங்க கடையை போட்டு அந்த ஜனங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்ததுனால இயேசு அதை தடை செய்கின்றார். நாம் செய்திக்குள்ள வருவோம். 3 முக்கியமான காரியங்களை இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அடைய விரும்பும் ஆண்டவர், அழிக்க விரும்பும் கூட்டம், அறிய விரும்பும் மக்கள். அடைய விரும்பும் ஆண்டவர், அடைய விரும்பக்கூடிய ஆண்டவர். The Lord who wishes to get something. மத்தேயு 21:3, மார்க் 11:3. இது ரெண்டத்திலும் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் அவைகளை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவளை அனுப்பினான். மார்க் 11:3. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று உங்களில் ஒருவன் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை அவ்விடத்திலிருந்து இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவளை அனுப்பினார். இது ஆண்டவருக்கு தேவை. 33 ஆண்டு காலத்துல இயேசு சுவாமி ஒரு தடவை கூட தனக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று சொல்லி கேட்கவே இல்லை. இப்பெல்லாம் புதுசா ஐயருக்கு படிச்சுட்டு வந்தவங்க கல்யாணம் பண்ணோம்னா வரதட்சணை, எனக்கு ஒரு கார் வேணும், இல்லைன்னா பைக் வேணும் ஊழியத்துக்கு. அப்படி ஏசாமி எதுவும் கேட்கல.
இந்த சூழ்நிலையில 33 ஆண்டுகளிலே தன்னை சுமப்பதற்காக ஒரு வாகனத்தை கேட்டார். முதலாக தான் கேட்டார். கிறிஸ்துவுக்கு ஒரு வாகனம் தேவைப்பட்டது. கிறிஸ்துவை சுமந்து செல்வதற்கு ஒரு வாகனம் தேவைப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, கிறிஸ்டோபர் அப்படின்னு. கிறிஸ்டோபர் அப்படின்னு சொன்னா கிரேக்க பதத்துல இயேசுவை சுமப்பவர்கள், கிறிஸ்துவை சுமப்பவர்கள் என்று சொல்லி பேர். இன்று இயேசுவுக்கு நீ தேவை. இயேசுவுக்கு நீ தேவை. அது உன் கழுதையா இருக்கலாம், உன் நாடா இருக்கலாம், உன் ஆலயமா இருக்கலாம், உன் பாடசாலையா இருக்கலாம், உன் வீடா இருக்கலாம், உன் வாகனமாகவும் இருக்கலாம். மத்தேயு 21:3 கழுதையை கேட்ட ஆண்டவர். மார்க் 11:11 வாசித்தா கடவுள் அந்த தேசத்தை கேட்கின்றார். மார்க் 11:11 உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுத்தி பார்த்து சாயங்காலம் போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். பெத்தானியா அவருக்கு தேவைப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 12 வாசிக்கும் போது இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாக யாவரையும் வெளியே துரத்து காசு கடைக்காரருடைய பலகையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஆண்டவருக்கு ஆலயம் தேவை. இன்னைக்கு ஆலயம் கட்டுறோம், ஆண்டவரை தவிர மீது எல்லாம் இருக்கு, உள்ள எல்லா அசுத்தங்களும் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 46 அவர் நாடோறும் தேவாலயத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியன் வேத பார்வையாளர் ஜனத்தின் முப்புறம் அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். இன்னைக்கு உபதேசிப்பதற்கு உன்னுடைய பாடசாலைகள் தேவை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 17 அவளை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினாவும் வீடு அவருக்கு தேவை. ஏன் இதெல்லாம் தேவை? கட்டப்பட்டதிலிருந்து விடுதலை, விடுதலை பெற்றதுனால நீ அவருக்கு தேவை. அந்த கழுதை அவருக்கு தேவைப்பட்டது, கட்டப்பட்டிருந்தது. மார்க் சொல்லுகின்றார், இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை. இருவழி சந்தியில இப்படி போறதா அப்படி போறதா. அந்த கழுதை விடுதலை பெற்றது. விடுதலை பெற்றது ஊர் சுத்துறதுக்காக இல்ல, இயேசுக்கு பின்னாடி போவதற்காக. அது காலில் மண்ணு படாம இருக்கிறதுக்காக தங்களுடைய வஸ்திரங்களை கீழே போடுகின்றார்கள். அது கழுதை கொடுத்த மரியாதை இல்ல, கழுதையை சுமந்ததுனால, இயேசுவை சுமந்ததுனால கழுதை கொடுக்கப்பட்ட மரியாதை. கிறிஸ்துவை சுமப்பதற்காகவே நீ விடுதலை பெற்றாய், கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட்டிருக்கின்றாய். சுமந்தால் உனக்கு மரியாதை. சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதம் 25, 26 வாசித்தா, சங்கீதம் 118, 25, 26 கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். ஓசன்னா என்று சொன்னா கர்த்தாவே ரட்சியும். அடைய விரும்பும் ஆண்டவர், the Lord who wishes to get something, ஏதோ ஒன்றை உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். இரண்டாவது, அழிக்க விரும்பும் கூட்டத்தார், ஏதாவது கொடுக்கணும். the crowd which likes to give something, the crowd which likes to give something, ஏதாவது கொடுக்கணும்னு இந்த ஜனங்க விரும்புகின்றார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள் எல்லாம் ஏழைகள்.
அதனாலதான் பணக்காரர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள் தங்கள் ஆஸ்திகளினாலே. யோவனாலும் சூசனாலும் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுக்கு ரத்தாம்பரம் விற்கக்கூடிய லீதியால் எப்படி உதவி செய்தார்களோ அதே போல இயேசுக்கு உதவி செய்கின்றார்கள். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் ஏழைகள் மட்டும் இல்ல, நோயாளிகள், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்ட பெண்கள், வரி வசூலிப்பவர்கள், இவர்கள் தான் இருந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தா 7-8 கழுதையும் அதை குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே வெறுத்தார்கள். வேறு சில மரக்கிளைகளை தரித்து வலையிலே பரப்பினார்கள். அன்பினுடைய மிகுதியினாலே தங்களுடைய மேலாடையை, மரக்கிளைகளை வெட்டி பரப்புகின்றார்கள். இது ஒரு குளிர்காலம். இப்ப நமக்கெல்லாம் அந்த குருத்தோலை ஞாயிறு வெயில் காலத்துல வருது. இது ஒரு குளிர்காலம். என்ன பாஸ்டர் பைபிள் எல்லாம் புரட்டுறீங்களா? நான் புரட்டல. ஏசாமி பிடிச்ச உடனே, ராத்திரி பிடிச்ச உடனே அண்ணா காய்வா அரண்மனை கொண்டு போறாங்களே, 7 நாளைக்கு முன்னாடி தான் நடக்குது. அப்ப பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான்னு சொன்னார். நல்லா அடிக்கிற வெயில்ல அவனால் குளிர் காய்வானா? அப்ப இது குளிர்காலம். கிறிஸ்துக்காக எதையும் செய்வோம் என்கின்ற எண்ணம் தங்களுடைய மேலாடைகளை கொடுக்கின்றார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 40வது வசனம். அதுக்கு ராஜா பிரத்யுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏசாமிக்கு செய்கிறது சிறு பிள்ளைகளுக்கு செய்வது, சிறியவர்களுக்கு செய்வது, இயலாமையில் உள்ளவர்களுக்கு செய்வது. 3 விதமான மக்கள் அங்கே நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய வஸ்திரத்தை இயேசு அமர்வதற்காக கொடுத்தார்கள். தங்களுடைய வஸ்திரத்தை இயேசு அமர்வதற்காக கொடுத்த ஒரு கூட்டம், ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்ச கூட்டம். 2வது, தங்களுடைய வஸ்திரங்கள் கிழிப்படுவதற்காக தரையிலே விரிக்கப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்த மக்கள். இயேசு உட்கார்வதற்காக கொடுக்கப்பட்ட மக்கள், தரையிலே விரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட மக்கள். 3வது மக்கள் என்னன்னா, எந்த விதமான இழப்பும் இல்லாம இயேசுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, ஆனா நான் கொடுக்கணும். மரக்கிளைகளை வெட்டி வழியில பரப்பினார்கள். இன்னைக்கு இந்த 3 விதமான கூட்டத்துல நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? எந்த விதமான பாதிப்பு இல்லாம, எனக்கு எதுவுமே நஷ்டம் இல்லாத அளவுக்கு நான் ஏசாமி கொடுக்கணும்னாக்கா கொடுக்க முடியாது. என் உடைகள் மேல ஏசாமி உட்கார வேண்டும் என்பதற்காக கொடுப்பதற்கோ, அவர் ஏசாமி இறங்கணும்னு எடுத்து மாட்டிக்கலாம். ஆனால் தரையிலே விரிக்கப்பட்ட அந்த உடைகள் அது மீண்டும் உபயோகப்படுத்த இருக்க முடியாது. அது அழுக்காயி, அது கிழிக்கப்பட்டு, அது நாசமா போயிருக்கும். இப்படி இயேசுவுக்காக நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்திருக்கணும். 3வது காரியம், அறிய விரும்பும் மக்கள். The people who went to grabs. இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். எருசலேம் நகரத்தார் கேட்ட கேள்வி, யார் இவர்? கழுதமலை வராரு, கத்திக்கிட்டு வராங்களே, யார் இவர்? இன்னொரு கூட்டத்து மக்கள், அதான் இந்த பகுதியில் யோவான் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும். அது அடுத்த பகுதியில, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகின்றோம் அப்படின்ற ஒரு மக்கள், இன்டெலெக்சுவல்ஸ், கிரேக்கர்கள், இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மக்கள். சரி, இவங்க எங்க போனாங்க? இந்த பிலிப்பு அந்திரேயா, இது ஒரு காம்பினேஷன்.
யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் வாசித்தா அந்திரேயா கூட ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருவேளை பிலிப்பா இருக்கலாம். இந்த 5 அப்பம் 2 மீன் இருக்குது, அங்கேயும் அந்திரேயா பிலிப்பு இருக்கிறாங்க. யோவான் 6வது அதிகாரத்தில் வாசித்தா அங்கேயும் பிலிப்பு அந்திரேயா. இங்க யோவான் 12வது அதிகாரத்தில் இங்கேயும் பிலிப்பு அந்திரேயா. இவர்கள் இயேசுவினிடத்தில் வழி நடத்தி செல்லக்கூடிய சீடர்கள். அருமையான சகோதர சகோதரியை, நீங்க யாரையாவது இயேசுவினிடத்துல வழி நடத்தி சென்றிருக்கீங்களா? நான் எங்கங்க, என்னை பார்த்துட்டு அவன் இயேசுசாமியை விட்டுட்டு ஓடினவன் தான் அதிகமா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்துல யாரும் வந்த மாதிரி இல்லை. உன்னை பார்த்து இயேசுவினிடத்துல வர வேண்டும். பிலிப்பு அந்திரேயாவை போல, ஐயா உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, கிரேக்கர்கள் வந்திருக்காங்க என்று சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்தினவர்கள். முதலாவது அடைய விரும்பும் ஆண்டவர், இயேசுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பின மக்கள், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று பிரியப்பட்ட கிரேக்கர்கள். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில ரெவரண்ட் டாக்டர் தாமஸ் தங்கராஜ், எம்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க அப்பா பேர் மெல்கி சதேக், தாமஸ் தங்கராஜ் எம்டிடி. அவர் ஒரு பாட்டு எழுதினார் நாங்க படிக்கிற காலத்துல. இறைவன் இன்று பவனி வந்தால் என்ன நடக்கும்? கடவுள் இன்னைக்கு ஏசாமி வந்து பவனி வந்தா என்ன நடக்கும்? இன்னைக்கு ஏசாமி வருவாருனாக்கா பர்மிஷன் கொடுப்பாங்களா? கார்பரேஷன்ல பர்மிஷன் கொடுப்பாங்களா? போலீஸ்ல பர்மிஷன் கொடுப்பாங்களா? தெருக்களிலே அமைதி வரும், பாலும் தேனும் வழிந்தோடும், வருந்துவோருக்கு வழி பிறக்கும், வான் அருளினுடைய மடை திறக்கும் என்று சொல்லி அழகாக எழுதி கொண்டிருப்பார். இந்த ஆலயத்தினுடைய சுத்திகரிப்பை பத்தி எழுதணும்ல. திருச்சபையிலே புதுமை வரும், தன்னலம் பறந்து ஓடும், சமயத்திலே மலர்ச்சி வரும், சாந்த குணம், எழுந்தருளும். அப்ப அரசியல் என்ன நடக்கும்? அரசியலிலே நேர்மை வரும், அன்பின் வழி ஆட்சி வரும், இமய முதல் குமரி வரை இறை அன்பின் கொடி பறக்கும், பார் முழுவதும் ஒன்றுபடும், பிரிவினைகள் தகந்தோடும், பாமரருக்கு வழி பிறக்கும், பரமன் துணை இணைந்து வரும் என்று சொல்லி ஒரு மிக அருமையான ஒரு பாடலை இயற்றினார். இன்னைக்கு இறைவன் இன்னைக்கு பவனி வந்தா என்ன நடக்கும்? நீ கொடுக்க போகின்றாயா? அடைய விரும்பும் ஆண்டவருக்கு நீ எதை கொடுக்க போகின்றாய்? இயேசுவை உன் மூலமாக காண பிரியப்படக்கூடிய மக்களுக்கு நீ என்ன செய்ய போகின்றாய்? கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக உமது கிருபையும் உமது ஆலோசனையும் உமது வழிநடத்தும் உமது பாதுகாவலும் நிறைவாய் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். நீர் எங்களிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆண்டவர், எங்களையே நாங்கள் உமக்கென்று கொடுக்கின்றோம். எங்களை ஆசிர்வதியும், வழிநடத்தும், பாதுகாப்பியர்களும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் உங்கள் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக, ஆமேன். அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. யூடியூப் சேனலில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். ஆன்லைன் சண்டே ஸ்கூல்
கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் காலை சரியாக 10 மணிக்கு ஞாயிறு பள்ளியிலே உங்கள் பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ள முடியும். ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரிசுத்த வாரத்திலே பெரிய வியாழக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். இதோடு கூட பெரிய வியாழக்கிழமை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று மதியம் 12:30 மணிக்கு மும்மணி தியானம் நடைபெறும். இயேசு சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளும் கல்வாரியிலிருந்து வரக்கூடிய 7 அருவிகளும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பெரிய வியாழக்கிழமை அன்று தெரிந்த படமும் தெரியாத உண்மைகளும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே பெரிய வியாழக்கிழமை அன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். சிலுவை வார்த்தைகள் 7 கல்வாரி அருவிகள் 7 என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே பெரிய வெள்ளிக்கிழமை மதியம் 12:30 மணிக்கு அருளுரைகளை நாம் கேட்போம். ஈஸ்டர் ஆலய ஆராதனை காலை 5:30 மணிக்கு நடைபெறும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு மாத பிறப்பினுடைய காலை ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களுக்காக ஜெபித்து ஜெப சிந்தையோடு ஆலய ஆராதனை கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 384ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். இயேசு பட்ட மா பலத்த 5 காயம் வாழ்த்துவேன், மீட்பளிக்கும் உயிர்ப்பிக்கும் அதையே வணங்குவேன். இயேசு பாட்ட மாபலத்த 5 காயம் வாழ்த்துவேன், மீட்பளிக்கும் உயிர்ப்பிக்கும் அதையே வணங்குவேன். என் மகனே
வேறெங்கும் நீ சுகப்பட மாட்டாயே அப்பா நீராதாய் நாயவாய் அங்கீகாரிக்காவோ நானதையுள்ளவனமாய் தம்மே நல்பாயிரோ. மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்குடையவரே, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று வந்த கிரேக்கர்களைப் போல உம்மை தேடி வரக்கூடிய மக்களை நாங்கள் உம்மிடத்திலே வழி நடத்தக்கூடியவர்களாக எங்களை வாழ்க்கை நடத்த இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீர்தாமே அநேக மக்களுக்கு உம்மை காட்டி உம்மிடத்திலே வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாங்கள் கை காட்டி மரங்களாக நிற்க எங்களுக்கு உதவி செய்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையான ஈவுகளை ஆண்டவராக உமக்கென்று ஒரு பகுதியாக நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கிற அருமையான மக்களுடைய இருதயத்துடைய தேவைகளையும் நீ அங்கீகரித்து ஆசீர்வதித்து தர வேண்டுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டு கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உமது திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். முக்கியமாக உடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்தலும். அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று உங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, முதல் ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் முதல் பரிசுத்தாவியால் அவர்கள் நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவர்கள் உண்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்கள் எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களையும் அழைத்து கொண்டு வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளையும் தந்தலும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவர்களுக்கு உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தலும். முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் நமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றியதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் அது பசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோகத்தை அப்படி நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோடு வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியது எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய சந்ததிகள் தலைத்தோங்க கிருபை உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பத்தை தாரும், எங்கள் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாத தீர்த்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்ன இருக்க முடியவில்லை சுவாமி, ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவரோடும் இருப்பார். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக.
ஆராதனையின் நிறைவு பாடலாக 62ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம். கூடி வந்த நாங்கள் ஏகமாய் பாடுபட்ட உமக்கே உண்மையாயிருக்க பணிவாக வாக்களிப்போம் மீட்பரே. நீரே சுவாமி ஆமேன் என்று சொல்லும். எங்கள் வாக்கை அன்பாய் ஏற்றுக்கொள்ளும். சமாதானம் என்றைக்கும் அடியாருக்கு அருளும். கூடி வந்த நாங்கள் ஏகமாக பாடுபட்ட உமக்கே உண்மையாயிருக்க பணிவாக வாக்களிப்போம் மீட்பரே. நீரே சுவாமி ஆமென் என்று சொல்லும். எங்கள் வாக்கை அன்பாய் ஏற்றுக்கொள்ளும். சமாதானம் என்றைக்கும் அடியாருக்கு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரம தந்தையே, இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் அனைவருமாக பங்கு பெற்று உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையை குறித்து இந்த குருத்தோலை பவனி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதை கர்த்தாவே நாங்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, அந்த தாழ்மையை நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல கர்த்தாவே, அந்த தாழ்மையை எங்களோடு இருக்கின்ற குடும்பத்தார் மத்தியிலும், உறவினர்கள் மத்தியிலும், சமுதாயத்தின் மத்தியிலும் தாழ்மை உள்ளவர்களாய் உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகின்ற உம்முடைய பிள்ளைகளாய் காணப்பட இந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய தேவ பிரசன்னத்தினாலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபை எங்களில் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமிழ் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.